கேரளாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக சொல்லப்படக்கூடிய பாபி செம்மனூர் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹனி ரோஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, முதல்ல இந்த பாபி செம்மனூர் அப்படிங்கிறவர் கேரளா பிரபல தொழிலதிபர். கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே அந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணுறாங்க. எல்லா ஊர்ல இருக்கும், தமிழ்நாட்டிலையும் கூட இருக்குது, கோயம்புத்தூர்லாம் இருக்குது. அவர் ஒரு கால்பந்தாட்ட ரசிகர். அவர் எப்பயுமே தன்னை வந்து ஒரு லைம் லைட்டில் வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர். தொழிலதிபர், சினிமா நடிகர். அவர் 2-3 படங்களையும் நடிச்சிருக்காரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்பாலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, அறிவிக்கப்படாத ஒரு அந்த மாநிலத்தினுடைய கேம் மாதிரி ஃபுட்பால் சிஎம் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறப்ப பார்த்து போடுவார். மரடோனாவை கூப்பிட்டு வருவாங்க. மரடோனாவுக்காக இவர் ஒரு மியூசியம் கூட கட்டுறதாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஃபுட்பாலில் இவரும் ஃபுட்பால் விளையாடக்கூடிய நபர். இவருடைய பிராண்ட் அம்பாசிடராகவே மரடோனாவுக்கு வச்சிருந்தாரு. அவருக்கு ஹேர் ஸ்டைலாம் மொத்தம் ஏறக்கூடிய அவர் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நபர். ஒரு பெரிய தொழிலதிபராக மட்டும் இல்லாமல் நிறைய சமூக சேவைகள் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட்ல நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு மாரத்தான் போட்டார். ஏதாவது பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற வலியுறுத்தி ஒரு பெரிய மாரத்தான் ஓட்டம் நடத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அந்த வயநாடு சம்பவத்தில் அவருக்கு ஒரு 100 வீடு கட்டிக்கொள்வதற்காக இடத்தை இவர் கொடுத்திருக்காரு.